ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தவிக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கடந்த 7 நாட்களாக தலைமறைவாக இருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த சனிக்கிழமை 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தது. இதில் புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோரின் முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டு மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் 7 நாட்களாக போலீசுக்கு போக்கு காட்டி வருகிறார் புசி ஆனந்த். 7 நாட்களாக அவர் தலைமறைவாக இருக்கிறார். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். 7 நாட்களாக இந்த சம்பவம் நடந்து 7 நாட்கள் ஆகிவிட்டது. இன்னுமே புசி ஆனந்த் தலைமறைவாக இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார் என்ற தகவல் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? ஏன்னா மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில, முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில எப்போ வேணாலும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் போலீசாரின் விசாரணையில் ஏதேனும் தகவல் தெரிய வந்திருக்கிறதா? வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடத்தப்பட்ட இந்த கரூரில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் 41 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக அப்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மாவட்ட செயலாளர், அதே போன்று தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட செயலாளர் மத்தியழகன் உட்பட 2 பேர் அந்த நிலையமே கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அதாவது இந்த விபத்துக்கும் தங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை எனவும், இந்த விபத்து தொடர்பாக நிச்சயம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என மதுரை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தொடர் விவாதங்கள் நேற்று நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக புசி ஆனந்த் அதே போன்று நிர்மல்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் நேற்று நீதிபதி சரமாரியான கேள்விகளை முன்வைத்திருந்தார். இதனையடுத்து இவர்களுடைய முன்ஜாமீனானது நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் நேற்றே அவர்கள் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என காவல்துறையிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக 7 நாட்களாகியும் இதுவரை புசி ஆனந்தும் சரி நிர்மல்குமாரும் இன்னும் கைது செய்யப்படவில்லை. இந்த விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பதிவு செய்யும் நபர்களையும் போலீசார் கைது செய்து வருகிறார்கள். சென்னை பொறுத்தவரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இதுவரை 4க்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 25க்கும் மேற்பட்ட நபர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக பொதுச் செயலாளர் மற்றும் அதே போன்று துணை பொதுச் செயலாளர் கூடிய நிர்மல்குமார் ஆகியோர் தலைமறைவாகவே இருந்து வருகிறார்கள். நேற்று நீதிமன்ற உத்தரவுப்படி அவர்களுடைய முன் ஜாமீனானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் போலீசார் இன்னும் அவர்களை கைது செய்யப்படவில்லை என ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட சூழ்நிலையில் டிஜிபி அலுவலகத்திலும் விஜய் மீது புகார்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவரை போலீசார் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிய வருகிறது. தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இதற்காக ஏடிஎஸ்பி பிரேமானந்த் என்பவர் தலைமையில் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தனிப்படை அமைத்திருப்பதாகவும் காவல்துறை ஒரு தகவல் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் இவர்களை இன்னும் கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தற்போது தகவல் தெரிவித்திருந்தாலும் இதுவரை 7 நாட்கள் அவர்களை ஏன் கைது செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறையிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.